generation, and this is the voice of end time. Equipping every believer as a soldiers and preparing the body of Christ for the end time revival movement. Raising next generation, and this is the voice of end time. நம்ம பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம். அப்பா அம்மா நமக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, நம்ம சாப்பிடுவோம், அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளை போஷிப்பாங்க, நம்மளை நடத்துவோம். பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள், நாமளா எதுவுமே செய்ய முடியாது. வி ஆர் டிபெண்ட் ஆன் அவர் பேரண்ட்ஸ். நாம பெற்றோர்களோட நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம சார்ந்து இருக்கிறோம். குழந்தையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, இப்போ என்ன ஆயிடுச்சேன், வளர்ந்துட்டேன். தேவனை அறிகிற அறிவு எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இப்போ ஒரு அறிவு வந்துருச்சு. அப்பா இல்லை, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாரு. அப்பா எங்கே இருக்கிறாரு, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாரு. இப்போ நான் இங்கே பார்த்தா என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற என்னோட எதிரி எங்கள் அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அப்பாவோடைய எல்லா சொத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், இல்லீகலா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். இப்போ நான் என்ன பண்ண, நான் தான் சொல்கிறேன், நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு இது அப்பாவோட சொத்தை பற்றி தெரில, அப்பா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில, அப்பாவோட சித்தம் தெரியல, அப்பாவோட நோக்கம் தெரியல, அப்பாவோடைய பிளான் தெரியல, அப்பாவோட ஹார்ட் தெரியல, அப்பாவோட அஜெண்டா தெரியல, அப்பாவோட எதுவுமே ஒரு அளவு உனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வேளை சாப்பாடு. ஏன் நீ யாரு, பிள்ளை, யூ ஆர் டிபெண்ட். ஃபீஸை கூட யார் கட்டணும், அப்பா கட்டணும். அம்மாவா இப்போ நினைட்ட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற. நீ வளர நீ பார்க்குற, எல்லாம் யாருது, எங்கள் அப்பாது. ஆனால் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், ஆக்கிரமிச்சிருக்கிறான். பைபிளில் போட்டிருக்கு, நீ பிள்ளையா இருக்கும் அளவுக்கும் அடிமைக்கும் ராஜாவுக்கும் என்ன இல்லை. நீ பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியாது. இப்போ இந்த 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 ஞானவி இருக்கிறா, ஞானவியை நாளைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம் ஓட்டு போட்டு. அவளுக்கு தெரியுமா சீஃப் மினிஸ்டர்னு என்னன்னு தெரியுமா தெரியாதா? பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு, நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அடிமைக்கும் யாருக்கும் ராஜாவுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆனால் நான் புத்திரனான போதும், when I grow, everything is about growing. எல்லாமே என்னதான், it is about your growth. நீ வளர you know who is your father. உன் அப்பா யாருன்னு உனக்கு புரியுது, உங்கள் அப்பாவோட பிளான் என்னன்னு உனக்கு புரியுது, உங்கள் அப்பாவோட திட்டம் என்னன்னு உனக்கு புரியுது, உங்கள் அப்பாவோட அஜெண்டா என்னன்னு புரியுது, உங்கள் அப்பாவோட நோக்கம் என்னன்னு புரியுது. இது வரைக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும். உன்னுடைய தேவைகளை மாத்திரம் நீ ஃபோக்கஸ் பண்ணி அந்த தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட்டால் போதும் என்கின்ற ஒரு குழந்தையாக நீ இருக்கும் காலம் வரைக்கும் you will not understand kingdom பற்றி உனக்கு புரியாது. you are selfish, you are hopeless, you are helpless. இங்கே தான் உனக்கு என்ன தேவை, you need grace here. இங்க ஃபுல்லாவே உன்னை எது பார்த்துக்குது, நீ சாப்பிட்றது எதுல, தயவுல, நீ படிக்கிறது எதுல, தயவுல, நீ போறது எல்லாமே இங்க உனக்கு என்ன தேவை, தயவு தேவை. ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தயவு தேவை இல்லையா, தேவை. ஆனா என்ன தயவு தேவை, யுத்தம் பண்றதுக்கான ஒரு கிரேஸ் வேணும். யூ நீட் த கிரேஸ் டு ஃபைட். யூ நீட் த எதுக்கான கிரேஸ் வேணும் உனக்கு, டு ஃபைட் பண்றதுக்கான. அதுக்கு நீ என்ன பண்ணணும், அப்பாவை பத்தி உனக்கு புரியணும், அப்பாவோட திட்டத்தை பத்தி உனக்கு புரியணும், அப்பாவோட பிளான் என்னன்னு உனக்கு புரியணும், இங்க இருக்கிற சுத்தி இதெல்லாம் யாருதுன்னு உனக்கு புரியணும். அதை நீ புரிஞ்சு கொள்ளும் போது நீ என்ன ஆயிருவே, உன் எண்ணங்கள், உன்னோட சிந்தனை எல்லாம் சொல்லுவேன், ஐயோ எங்க அப்பா அது இதெல்லாம் எவனோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான், இதெல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான், குடும்பங்களை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான், எல்லா தேசங்களை அழிச்சிட்டு இருக்கிறான், ராஜாக்களை நாசமாக்கிட்டு இருக்கிறான், பட்டணங்களை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான், வாலிப பிள்ளைகளை எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன தோணுது, இப்போ உனக்கு என்ன தோணுது, நட எங்க அப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி எங்க அப்பா விளக்கரியம் கொடுத்து அப்பா சம்பாதிச்சதெல்லாம் பெனாவா போயிட்டு இருக்குது. அது என்ன ஆகுறது இல்லை, பிரயோஜனம் படுறதில்லை. கொத்த என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு புத்திரன், வளர்ந்த ஒரு புத்திரன்,
அப்பாவோட இருதயத்தை புரிஞ்சவன், அப்பாவோட திட்டத்தை புரிஞ்சவன், அப்பாவோட நோக்கத்தை புரிஞ்சவன், அப்பாவோட சித்தத்தை புரிஞ்சவன், அப்பாவோட எல்லா பிளான்ஸ் அஜெண்டாஸ் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தன் என்ன பண்றான்? he becomes a warrior. அவன் ஒரு வாரியரா மாறுறான். ஹல்லேலூயா. அவன் கோபம் வருது. என்ன கோபம் வருது? எங்க அப்பாவோட சொத்து, எங்க அப்பாவோடது, எங்க அப்பாவோட காரியத்தை எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டுக்கிறான். இப்போ உனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன வருது? எல்லாத்தையும் பார்க்கும்போது கோபம் வருது. இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த அரசியல் இப்படி இருக்கக்கூடாது, இவன் இந்த வாலிப பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது, இந்த பையன் இப்படி பண்ணக்கூடாது, இந்த இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்கு. எல்லாத்தையும் மாத்திர சக்தியை கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். To change everything, to change the laws. நீயும் நானும் நினைச்ச அரசியலமைப்பு சட்டத்தையே உன்னால என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அதுக்கு யார் தேவை? ஒரு பிள்ளை தேவையில்லை, ஒரு வாரியர் வேணும். யார் தேவை? இப்போ நான் உனக்கு கேட்க சொல்கிறேன். இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. என்ன பக்கத்தில் பேசுவார், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் எல்லாம் பயந்தாங்க இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்கு எதுக்குங்க இதெல்லாம், நமக்கு பரலோகம் போயிடலாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நமக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம். வளர்ந்துட்டு எனக்கு தெரியுது, இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இயலாமை இதுக்கு பேர் என்ன? எல்லாம் அப்பா பார்த்துப்பார். என்ன எல்லாம் யார் பார்த்துப்பா? அப்பா பார்த்துப்பார். எல்லாமே எல்லாம் அப்பா பார்த்து, எல்லாம் அவரோட கிருபை இருக்குது, எல்லாமே அப்பா பார்த்துப்பாரு, எல்லாமே அவர் பண்ணிடுவார். நீ பல வருஷமாக இதையே தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே என்ன ஆகலை. சத்தமாக சொல்லுங்க, nothing has changed. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 1900 விச் கிராஃப்ட்ஸ் ஒரு தேசத்துக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரன் சொன்னான், என் தேசத்துக்குள்ளே மந்திரவாதிகள் வந்தா நான் எல்லாத்தையும் கொன்னுடுவேன்னு சொன்னான். யார்? பில்லி சூனியம் பண்ணுற மந்திரவாதிகளை சொன்னான், கொன்னுடுவேன் நான் எல்லாத்தையும். அப்போ அவன் சொன்னான், நல்ல கவனிங்க, உன் ஆண்டவரால் தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும். எப்படி? உங்க அப்பாவால், எப்படி சொல்லலாம், உங்க அப்பாவால் தடுக்க முடிஞ்சா. அதுக்கு அவன் சொன்னான், எங்க அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, நான் போதும் அதுக்கு. ஐ ஆம் ஹியர். எங்க அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, இங்க ஐ ஆம் ஹியர். உனக்கு நான் போதும். இது யாரு? இதுதான் யாரு? வாரியா. இவன் தான் புத்திரன். புத்திரனுக்குள்ள தைரியம் இருக்கு, புத்திரனுக்குள்ள ஒரு கரேஜ் இருக்கும். அவன் அப்பா பார்த்துப்பாரு, கிருபை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டான், காதா விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டான். You will get into the field. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என்ன பண்ணுவான்? தரிச்சுக்குவான். அவனுக்கான தேவன் கொடுத்த எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுத்து நீங்களும் நானும் வளர்ந்து அந்த வாரியராக மாற வேண்டிய காலம் வந்துருச்சு. நான் சொல்லட்டுமா? நான் தீர்க்கதரிசியா சொல்றேன், நம்ம தேசம் இப்படியே இருக்க முடியாது. நம்ம தேசம் மாறியே ஆகணும். இந்த சிஸ்டம் எல்லாம் மாறியே ஆகணும். நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் மாறியே ஆகணும். பிசாசு மாறியே ஆகணும். பிசாசு எல்லாத்தையும் நிறுத்தியே. Devil has to stop everything. Devil has to stop everything. நான் பேசும்போது எனக்கு தெரியும் நரகம் கேக்குது. நான் பேசும்போது எனக்கு தெரியும் அசுத்தாவிகள் இந்த சத்தத்தை கேட்கறாங்கன்னு தெரியும். நான் சொல்றேன், Devil has to stop everything. பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? நிறுத்தியே ஆகணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா அதுக்கு ஒரு வாரியர் தேவை, அதுக்கு ஒரு தைரியசாலி தேவை. பரலோகம் முக்கியம். ஆனா பரலோகம் போறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை. நீ ஒரு புத்திரனா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்? நான் அந்த பரலோகத்தை கீழே கொண்டு வருவேன். We have to bring the heaven down. We are called to bring the heaven down. நீங்களும் நானும் அந்த பரலோகம். நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சு? எங்கெங்க வசனம் போட்டிருக்கு இப்படியெல்லாம்? நான் சொல்றேன், பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்பட்ட என்ன ஆகும்? பூமி பரலோகமா மாறிடும். அவரோட சித்தம் பரலோகத்தில் செய்யறது மாதிரி எங்க செஞ்சா the same thing. பரலோகத்தில் யுத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா? போய் படி, பைபிள் எடுத்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னு படி, வெளிப்படுத்துற விசேஷத்தை படி. பரலோகத்தில் யுத்தம் இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியும். பரலோகத்தில் யுத்தம் இல்லையா? இல்லையா? இருக்கு.
யுத்தமே இல்லைன்னா எதுக்கு இந்த யுத்த தூதர்கள்லாம் எதுக்கு? ஃபார் வாட்? நான் கேட்குறேன். மீகாவேல் எதுக்கு? அவனுடைய சேனைகள்லாம் எதுக்கு?